அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திக்கின்றோம். 2013ஆம் ஆண்டுக்கான அரச தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் வருடத்தின் சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளருக்கான விருது சந்திரிகா ஆறுமுகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வருடத்தின் சிறந்த சிங்கள மொழி மூல தமிழ் வாசிப்பாளருக்கான விருது வசந்த பிரதீப் மாசிங்கே வெற்றி கொண்டிருக்கின்றார். அதேபோன்று 2013ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளருக்கான விருது சோனாலி வணுகபதுகேவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விரிவான தகவல்களுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். தென் மற்றும் மேல் மாகாண சபைகள் இன்று நள்ளிரவு கலைப்பு. தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் மாகாண ஆளுநர்கள் கருத்து. இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பான சுயாதீன விசாரணைக்கு இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அமெரிக்கா தெரிவிப்பு. இலங்கையில் மீண்டும் அமைதியற்ற சூழலை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சிப்பதாக அமைச்சர் பசில் ராஜபக்ச குற்றச்சாட்டு. 9 மாதங்களின் பின்னர் டெஸ்ட் போட்டியொன்றில் இலங்கை அணிக்கு வெற்றி. தென் மற்றும் மேல் மாகாண சபைகள் இன்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட உள்ளதாக மாகாண ஆளுநர்கள் தெரிவிக்கின்றனர். 2013ஆம் ஆண்டுக்கான தேர்தல் டாப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. மத்தியம ராத்திரியை சிட்ட இன்று நள்ளிரவுடன் தென் மாகாண சபை கலைக்கப்படும். இன்று காலை வர்த்தமானியில் கைச்சாத்திட்டு மாகாண சபையை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளேன். மாகாண சபை கலைக்கப்பட்டாலும் அபிவிருத்தி பணிகளுக்கு எந்த தடையும் இருக்காது. உரிய அதிகாரிகள் அந்த வேலைகளை உரிய முறையில் முன்னெடுப்பார்கள். பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் புதிய நியமனங்களும் தேர்தல் ஆணையாளரின் அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட மாட்டாது. මැතිවරණ කොමසාරිස්තුමාගේ නියෝගයට අනුව කිසිම දෙයක් අපි කරන්නේ නැහැ. පත්නායර පළාත් සභාව විසිරුවා හැරීමේ නිවේදනයට ගරු ආණ්ඩුකාරතුමා අත්සන් තැබුවා. மேல் மாகாண சபையை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் ஆளுநர் கையொப்பமிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இன்று நள்ளிரவு மேல் மாகாண சபை கலைக்கப்படும். மாகாண சபை கலைக்கப்பட்டதன் பின்னர் பொதுமக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளை கொண்டு ஆளுநர் செயற்படுத்துவார். ඒ මහජනයා වෙනුවෙන් ඉෂ්ට විය යුතු කාර්යභාරය ඉෂ්ට කිරීමට කටයුතු යෙදෙනවා. தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் அறிவிக்கப்பட்டு 2 வாரங்களின் பின்னர் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. வேட்புமனு தாக்கலுக்கு 7 நாட்கள் வழங்கப்படும் என தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு 5 முதல் 8 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இன்று நள்ளிரவு வெளியிடப்படும் வர்த்தமானி அறிவித்தலின் பின்னர் 7 நாட்களுக்குள் தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் அறிவிப்பை தேர்தல்கள் ஆணையாளர் வெளியிடுவார் என பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்தார். யுத்த சூழலில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் சுயாதீனமானதும் நம்பகரமானதுமான விசாரணையை மேற்கொண்டு உண்மை நிலையை கண்டறிவதற்கு இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போர்க்குற்ற விவகாரங்களை கையாளும் அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீபன் ஜேரெப்பின் இலங்கைக்கான விஜயத்தை அடிப்படையாக கொண்டு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூதுவர் ரெப் மேற்கொண்ட கலந்துரையாடல்களின் போது யுத்தத்தின் இறுதி பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள் உட்பட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பாக நேரில் கண்ட சாட்சியாளர்களிடமிருந்து விவரங்களை கேட்டறிய வாய்ப்பு கிடைத்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுயாதீனமானதும் நம்பகரமானதுமான விசாரணையின் ஊடாக உண்மை தன்மையை கண்டறிவதற்கும் தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் தண்டனைகளை விதிப்பதற்கும் அமெரிக்க அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் சுபீட்சம் மற்றும் சமாதானத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு அமெரிக்கா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வாழும் அனைத்து தரப்பினரும் இணக்கம் தெரிவிக்கும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக ஆட்சியின் கொள்கைகளை மதித்து ஒன்றிணைந்த நாடாக முன்னோக்கி செல்வதும் மிகவும் முக்கியமானது என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மோதல்களின் பின்னர் அடைந்துள்ள முன்னேற்றங்கள், நல்லிணக்கம், நீதி மற்றும் பொறுப்பு கூறும் கடப்பாடு விடயங்களில் இலங்கை மக்கள் தொடர்ந்தும் கொண்டுள்ள விருப்பத்தை ஸ்டீபன் ஜேரெப் கேட்டறிந்ததாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் ஜெனீவா பிரதிநிதிகள் எவரும் இலங்கை தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மதுரலியவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்.
பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 30 வருட காலமாக நாங்களும் மரணித்தோம். எல்லோரும் மரணித்தார்கள். அப்போது யாரும் கேட்கவில்லை. எந்த ஒரு தீர்மானமும் ஜெனீவாவில் வரவில்லை. தற்போது மரணிப்பது நின்றவுடன் எல்லோரும் கேட்கின்றார்கள். வெடிகுண்டுகள் தற்போது வெடிப்பதில்லை. ஆனால் ஜெனீவாவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இதுவரையில் 3 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதில் 2009ஆம் ஆண்டில் முன்வைத்ததை வெற்றி கொண்டோம். பின்னர் முன்வைத்த பிரேரணைகளில் தோல்வியடைந்தோம். தற்போது அதிகமானவர்கள் வந்து அதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும் என கூறுகின்றனர். மீண்டும் நாங்கள் தாக்கிக் கொண்டு இருதரப்பும் கொலை செய்து கொண்டால் யாரும் வரமாட்டார்கள். அப்போது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இலங்கையும் அப்போது நல்ல நாடு. ஜனாதிபதியினால் தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் தாம் அவருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட முடியுமா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பு போரதீவு பற்று காந்திபுரம் பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். இன்று அரசாங்கம் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். கடந்த வரவு செலவு திட்ட உரையிலே பேசுகின்ற பொழுது கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் போக முடியுமா? 2 தடவைகள் சர்வதேசம் தமிழர்களுக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கூட இதுவரையில் அதை கூட தொட்டு நினைக்காத அரசாங்கம் உள்நாட்டிலே எதுவித சர்வதேசத்தின் சக்தியுமின்றி இந்த எமது அபிலாசைகளை தீர்த்தி வைக்குமா என்பது எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இல்லாத விடயமாக இருக்கின்றது. ஆன காரணத்தினால் தான் நாங்கள் இன்று சர்வதேசத்தை நம்பியிருக்கிறோம். சர்வதேசம் எங்களுக்கு போர்க்காலத்திலே ஏதாவது உதவி செய்யாது விட்டாலும் கூட இன்று அதன் உண்மை தன்மை தமிழர்கள் இந்த நாட்டிலே படுகின்ற அவஸ்தையை நேரடியாக இலங்கைக்கு விஜயம் செய்து அறிந்திருக்கிறார்கள். பல பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்று நாம் தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. இரணைதீவு கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட லயன் ஏர் விமானத்தில் பயணித்த 10 பேரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பலாலியில் இருந்து ரத்மலானை நோக்கி பயணித்த லயன் ஏர் விமானம் இரணைதீவு பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் விமான பணியாளர்கள் 7 பேரும் தமிழ் பிரஜைகள் 48 பேரும் பலியானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களில் 8 சிறுவர்களும் அடங்குகின்றனர். சுட்டு வீழ்த்தப்பட்ட லயன் ஏர் விமானத்தின் பாகங்களை தேடும் பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி பாதுகாப்பு பிரிவினரால் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது மீட்கப்பட்ட 72 வகையான தடயப் பொருட்கள் நேற்றும் இன்றும் யாழ்ப்பாணம் சுப்பிரமணியம் சிறுவர் பூங்காவிற்கு முன்பாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது 17 ஆடைகள் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அதில் 10 பேரினது அடையாளம் மாத்திரமே உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பலியான ஏனையவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மக்களிடம் போலீஸ் ஊடக பேச்சாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுவரை தமது உறவினரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமற் போனவர்கள் 0112218221 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவினருடன் தொடர்பினை ஏற்படுத்துமாறு அவர் கேட்டுள்ளார். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0112218239.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அலுத்கம வரலாற்று சிறப்புமிக்க கந்தி விகாரைக்கு நேற்று சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அலுத்கம கந்தே விகாரையின் விகாராதிபதி கழுத்தரை வெந்தரை பிரதான சங்கநாயக்கர் படுவன் ஹேனே புத்தரகித தேரரை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஜனாதிபதிக்கு தேரர் ஆசீர்வாதம் வழங்கினார். இலங்கையின் வலுவிழந்த வெளிநாட்டு கொள்கையினாலேயே பல்வேறு நாடுகள் நாட்டின் மீது அழுத்தம் செலுத்துவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஹம்பாந்தோட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை கூறினார். எமது நாட்டிற்கு வருகை தந்து எமது நாட்டின் உள்ளக விடயங்களில் தலையீடு செய்வதற்கான வழியை இறப்பிற்கு யார் ஏற்படுத்திக் கொடுத்தார்கள்? தற்போதைய அரசாங்கத்தின் வலுவிழந்த கொள்கையே இதற்கான காரணமாகும். மார்ச் மாதம் நாட்டிற்கு தடைகள் விதிக்கப்பட்டால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? அரச சுகத்தை அனுபவிக்கும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு அல்ல, சாதாரண மக்களே பாதிக்கப்படுவார்கள். எமது நாட்டில் வலுவிழந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் GLPDC இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். வேலைகள் எதுவும் தெரியாத வெளிவிவகார அமைச்சர் அவரை பதவியிலிருந்து விலக்கி டயான் ஜெயதிலக, தமர குணநாயக்க, வீரமந்திரி டெஸ்மன் சில்வா போன்ற சிரேஷ்டர்களை எமது நாட்டின் சர்வதேச கொள்கைகளை செயற்படுத்துபவர்கள் தான் இந்த நாட்டினை பாதுகாக்க முடியும். ஹம்பாந்தோட்டை திம்பாராம விகாரையில் ஜனசுவய பெண்கள் நிவாரண கடன் வழங்குவதற்காக இன்று முற்பகல் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசவின் பிறந்த தினம் இதன்போது கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜோன் அமரதுங்க ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விலகி அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார் என கடந்த நாட்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. ஜனாதிபதியுடன் வெளிநாட்டிற்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு நேற்று முன்தினம் நாடு திரும்பிய ஜோன் அமரதுங்க இந்த கருத்தினை நிராகரித்துள்ளதுடன் அரசாங்கத்துடன் இணையும் தீர்மானம் தனக்கு கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்று வெளியான சில கருத்துக்கள் அடுத்து. ජෝන් අමරතුංග විපක්ෂයේ සංවිධායක කියන්නේ සුළුපටු දනතුරක් නෙවෙයිනේ. ஜான் அமரதுங்கவின் எதிர்க்கட்சி பிரதான கொறடா என்பது சாதாரண பதவி அல்ல. ஐக்கிய தேசிய கட்சியின் 60 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். TNA உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளிடம் கொறடாவாக இவர் செயற்படுகின்றார். 30 வருடங்களுக்கு மேல் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள சிரேஷ்ட அரசியல்வாதி மாத்திரமல்ல, ரணில் விக்ரமசிங்க வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பதில் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயற்படுகின்றார். ஆனாலும் ஜனாதிபதியின் அரசியல் பயணம் சிறந்தது என்பதை அவர் உணர்ந்து கொண்டுள்ளார். ஜனாதிபதிக்கு சர்வதேச அளவில் எவ்வாறான நட்பெயர்கள் கிடைத்திருக்கின்றன என்பது அவருக்கு தெரியும். பிரார்த்தனைகளுக்காக பெத்லஹேமுக்கு சென்றாலும் ஜனாதிபதியுடன் 3 நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது சிறந்ததொரு அரசியல் முன்னுதாரணமாகும். ජනාධිපතිතුමත් එක්ක රටවල් තුනක සංචාරය කළා. ඉතින් මේක හොඳ දේශපාලන පූර්වාදර්ශයක්. අද එක්සත් ජාතික පක්ෂයටම එක්සත් ජාතික පක්ෂය පාවිච්චි මොහොතක ඉන්නේ. ජෝන් අමරතුංග මැතිතුමා ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு ஐக்கிய தேசிய கட்சி மீது வெறுப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஜான் அமரதுங்க ஜனாதிபதியுடன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்யும் போது நான் ஏன் ஐக்கிய தேசிய கட்சியில் இப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்துள்ளார். நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்திருங்கள், எம்முடன் இணைந்து தேர்தலில் ஈடுபடுங்கள் என்று இந்த பகுதியில் உள்ள கிளை அலுவலகங்களுக்கு கூறுகின்றேன். තමුන්නාසල එක්සත් ජාතික පක්ෂයේ ඉන්න අපිත් එක්ක එකතු වෙලා ඡන්ද කරන්නයි කියලායි මම ඒ සියලු දෙනාටම ආරාධනා කරා. ஜோன் கட்சி தாவுவாரா? நியூஸ் ஃபர்ஸ்ட் கருத்து கணிப்பிற்கு இன்று கிடைத்த மக்கள் பதிலே இது.